ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூரியா போட்டதுக்கப்புறம் இப்போ தான் வந்து விவசாய நெல் வயலை பார்க்குறோம். இது வரைக்கும் தாத்தாவும் மாமா அக்கா 3 பேர் தான் வந்து தண்ணி விட்டுருந்தாங்க. அன்றைக்கி லாஸ்ட்டாக யூரியா போட்டு போனதோடு சரி. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கமே திரும்பல. அந்த நிலத்தானிக்கு வருவோம், வெண்டைக்காய் மட்டும் உடச்சி அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். எதுவும் சுற்றி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கதிர் பாருங்கள். இப்போ தான் நல்லா ஆரம்பம் கதிர் வருது. நல்லா நெற்பயிர் கதிர். இப்படியும் இன்னொரு டிசம்பரில் தான் வந்துடும் போல இருக்குது. மழை காலத்தில் மாட்டிக்குமானான்னு தெரியல. அன்றைக்கி யூரியா போட்டோம், அதுக்கப்புறமா கலப்போரம் போட்டுச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக இதை சுற்றி பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணிக்கு சேலை கட்டி வச்சுருக்கு அக்கா மாமாவும். பாருங்க, சுற்றி ஃபுல்லாக இந்த பக்கமாக பாருங்கள், கதிரெல்லாம் நல்லா வந்துட்டு இருக்குது. நான் சரி யூரியா போட்டதுக்கப்புறம் எப்படி நல்லா போட்டுக்கிறோமா இல்லையான்னு கூட பார்க்கல. யூரியா போட்டு அப்படியே வண்டிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 நாள் வந்து சுற்றி பார்க்கவே முடியல. வண்டிக்கு போயிட்டு வந்து டெய்லி வெண்டைக்காயிட்டு வந்து போடுறதுக்கே டைம் சரியாக போகுது. வந்து எந்த வேலையுமே செய்ய முடியதில்லை. எல்லாமே அக்கா மாமா எல்லாம் அவங்களே தான் செய்கிறாங்க வேலை ஃபுல்லாகவே. இங்கே பாருங்க, இன்னும் அது ஃபுல்லாக அது வெறிக்கிறது. எல்லாம் ஒட்டுக்கா நட்டது நெல். அதனால் பாருங்கள், எல்லாம் ஒரே மட்டும் டிசம்பரில் வந்து தான் தெரில. மழை காலத்தில் நல்லா கதிர் ஒரு மாதத்தில் நல்லா முத்தி வந்துடும். எப்படியும் டிசம்பரில் இருக்கிற மாதிரி வந்துடும் நல்லா கிளியராக. இப்படி கீழே இருந்தவா